இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உலக அளவில் கொண்டாடப்படுகிற பல முக்கியமான தினங்கள், ஏன் இந்த தினங்கள் கொண்டாடப்படுகின்றன, அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இதை பற்றியெல்லாம் பேசி வருகிறோம். ஏனென்றால் அப்படி ஏதாவது ஒரு துறை சார்ந்து இந்த தினங்கள் அறிவிக்கப்படுவது என்பது அந்த துறை சார்ந்த விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தகைய தினங்கள் பின்பற்றப்படுகின்றன. அதை பல சமயங்களில் சர்வதேச அமைப்புகளும் ஐநா போன்ற அமைப்புகளும் கூட அவற்றை அங்கீகரிக்கின்றன. அப்படி கொண்டாடப்படுகிற தினங்களில் ஒன்றாக இன்றைக்கு செப்டம்பர் 25 ஒரு முக்கியமான ஒரு நாள், வேர்ல்ட் ஃபார்மாசிஸ்ட் டே. இதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் உலக மருந்தாளுநர்கள் தினம் என்று சொல்லலாம். இந்த மருந்து கடைக்காரர்களுடைய பணி என்பது என்ன? ஃபார்மாசிஸ்ட், அதாவது இந்த அமைப்பு என்பது கிட்டத்தட்ட 1910 இன்டர்நேஷ்னல் ஃபார்மாசிட்டிக்கல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பு 1912 தொடங்கப்பட்டது. இந்த துறை சார்ந்த பல்வேறு விதமான முன்னேற்றங்களுக்கு அந்த அமைப்பு பாடுபட்டு வருகிறது. 2009 தான் இந்த செப்டம்பர் 25 வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே என்று கொண்டாடுவது என்று அவர்கள் தீர்மானித்து இந்த தினத்தில் கொண்டாடி வருகிறார்கள். இந்த மருந்தாளுநர்களுடைய பணி என்ன? அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்ற மருத்துவ கட்டமைப்பிற்கு உள்ளே பணி செய்பவர்களுக்கு அடுத்த நிலையில் செயல்படக்கூடியவர்கள் இந்த மருந்தாளுநர்கள். இவர்கள் பல வகைப்பட்டவர்கள். மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், இவர்களும் ஃபார்மசிஸ்ட்டுகள் என்று தான் சொல்லப்படுகிறார்கள். அதாவது பாதுகாப்பான மருந்துகளை அறிவியல் முறைப்படி தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள். அடுத்ததாக மருந்து விநியோகம் செய்யக்கூடியவர்கள், இவர்களும் ஃபார்மசிஸ்ட்டுகள் தான். அதாவது நீங்கள் போய் மருத்துவர்களுக்கும் அந்த மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து அந்த விற்பனை பணியில் ஈடுபடக்கூடியவர்கள். மூன்றாவதாக மிக முக்கியமான பணி என்பது, அதாவது அவர்கள் இந்த மருந்துகளை விற்பனை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் பணிதான் மிக மிக முக்கியமானது. இவர்கள் மருத்துவத்துறைக்கு பல்வேறு வகைகளில் சேவையாற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். முறையான அதற்கான மருத்துவ படிப்பை படித்தவர்கள் மட்டும்தான் மருந்து விற்பனையாளர்களாக செயல்பட வேண்டும் என்று விதி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மருந்துகளை விற்கக்கூடியவர்களில் பலர் ஒரு மருத்துவர்களுக்கு ஒரு உதவிகரமான பணியை மேற்கொள்கிறார்கள். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக வரக்கூடிய நோய்கள், அதாவது ஒரு தலைவலி, காய்ச்சல் போன்ற சாதாரணமாக வரக்கூடிய நோய்களுக்கு போய் ஒரு மருந்து கடையில் மருந்து வாங்கி சாப்பிடுவது என்பது எல்லோருக்கும் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அது மருத்துவர் இல்லாத இடங்களில், மருத்துவரை உடனடியாக அணுக முடியாத இடங்களில் இந்த மருந்து கடைக்காரர்கள் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் தடுப்பூசி போன்றவற்றை செலுத்துவதிலும் கூட சில இடங்களில் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் மொத்தமாக பார்க்கிற போது அதில் ஒரு முக்கியமான அம்சம், நிறைய இடங்களில் மருத்துவ பணியின் ஒரு அங்கமாக இந்த மருந்தாளர்கள் செயல்படுகிறார்கள். அதே சமயத்தில் மருந்தாளுநர்கள் மருத்துவர்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இங்கு மிக முக்கியமாக நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் எல்லா மருந்துகளும் ஒரே மாதிரியான விளைவுகளை கொண்டவை என்று நாம் சொல்ல முடியாது. சிலருக்கு சில மருந்துகள் ஒத்துக்கொள்ளாது, அலர்ஜி போன்றவை ஏற்படலாம். வேறு மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு பொதுவாக ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிடுகிற போது எதிர்பாராத விளைவுகள் ஏற்படலாம். ஆகவே இணை நோய்கள் உள்ளவர்கள், ஏற்கனவே மருத்துவ நல பிரச்சனைகள் உள்ளவர்கள், அல்லது கடுமையான சில நோய்களுக்கு ஆட்பட்டவர்கள், இவர்கள் மருந்து கடைகளில் மட்டும் மருந்து வாங்கி சாப்பிடுவது என்பதோ, அல்லது மருந்தாளுநர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு தீவிர பரிசோதனை தேவைப்படுகிற பணிகளை தாங்கள் எடுத்துக்கொள்வது என்பதோ அது பல சமயங்களில் ஆபத்தாகவும் முடியும். அவர்களாக பரிந்துரைக்கக்கூடிய சில எளிய மருந்துகள் இருக்கின்றன, பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகள். ஆனால் பெரும்பாலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஒரு மருந்தாளுநர், ஒரு மருந்து கடைக்காரர் செயல்படுவதுதான் பாதுகாப்பானது என்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிஞர் அல்லது பாடலாசிரியர் நாராயணசாமியை தெரியுமா என்று கேட்டால் மிக மிக பலர் தெரியாது என்று தான் சொல்வார்கள். கொஞ்சம் மாற்றி கேட்டு பாருங்கள், உடுமலை நாராயணகவியை தெரியுமா என்று எல்லோருக்கும் தெரியும். திரைப்பட பாடலாசிரியர், ஒரு காலத்தில்
கவிஞர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டையெல்லாம் பாடல் எழுத வருவதற்கு முன்பு தமிழ் திரை உலகில் கொடிகட்டி பறந்தவர் என்று சொல்ல வேண்டும். செய்தியை கேட்கிற போது நம்புவதற்கு கடினமாக இருக்கிறது. 10,000 பாடல்களை அவர் திரைப்படங்களில் எழுதியிருக்கிறார். அதற்கு அவர் வாழ்ந்த காலத்தில் திரைப்படங்களுக்கு விளம்பரமே எப்படி வரும் என்றால் 36 பாடல்கள் நிறைந்த படம் என்று வரும். இப்போது அப்படி விளம்பரம் செய்தால் அதனாலேயே பலர் பார்க்க மாட்டார்கள். அன்றைக்கு பாடல்கள் அதிகம். அவர் உடுமலை நாராயண கவி முதலாக பாடல் எழுதியது அந்த தொடக்க காலத்திலேயே அவர் எழுதினார். 40களில் 30களின் இறுதியிலேயே எழுதினார். அவர் பிறந்த ஊர் உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இருக்கிற பூவிடைவாடி என்கிற கிராமம். ஆனால் பூவிடைவாடி என்பது தெரியாதனால் உடுமலைப்பேட்டை நாராயணசாமி என்பது உடுமலை நாராயணசாமி ஆவி உடுமலை நாராயணகவி என்று ஆகிவிட்டது. அவர் முதலில் எழுதி கொண்டிருந்த பாடல்கள் எல்லாம் பாரதியாரினுடைய தாக்கத்தால் எழுதியவை என்று அவரே சொல்லுகிறார். பாரதியாரினுடைய பாடல்களால் கூடுதல் தாக்கம் பெற்ற நாராயணகவி அவர்கள் எளிமையாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வருகிறார். பிறகு கலைவாணர் NS கிருஷ்ணனோடு தொடர்பு ஏற்பட்ட பிறகு திராவிட இயக்க சிந்தனைகள் அவருடைய பாடல்களுக்குள்ளே வருகின்றன. திராவிட இயக்க தலைவர்கள் பலர் எழுதியிருக்கிற கதைவசனம் எழுதியிருக்கிற படங்களுக்கெல்லாம் உடுமலை நாராயணகவி தான் அப்போது பாடல். கலைவாணர் NS கிருஷ்ணன் பாடியிருக்கிற பல பாடல்கள் உடுமலை நாராயணகவி எழுதிய பாடல்கள் தான். மிக குறிப்பாக கிந்தனார் என்று ஒரு கதாகாலட்சேபம், ஒரு உரையாடல் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை கலைவாணர் நடத்துவார். அதை எழுதியவர் நாராயணகவி. அதிலிருந்து தான் அவர் மிக கூடுதலாக புகழ் பெற்றார். நந்தனார் நாடகத்தை நடத்தக்கூடாது என்றால் கிந்தனார் என்று ஒரு நாடகத்தை அவர் நடத்தினார். பிற்காலத்திலே நடிகவேள் M.R. ராதா அவர்கள் ராமாயணம் நாடகத்திற்கு தடை விதித்த போது கீமாயணம் என்று ஒரு நாடகத்தை நடத்தினார். அதற்கு முன்னோடி இவர்தான் கிந்தனார் என்று. உடுமலை நாராயணகவியினுடைய பாடல்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதியிருக்கிற நல்ல தம்பி வேலைக்காரி, M.R. ராதாவினுடைய இரத்த கண்ணீர், கலைஞர் கதை வசனம் எழுதியிருக்கிற பராசக்தி என்று பல்வேறு படங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய சிறப்பு தன்மை என்ன என்றால் எளிமையாக அதே நேரத்தில் மிக அழுத்தமாக பாடல்களை அவர் எழுதினார். குறிப்பாக பராசக்தியிலே வருகிற கா 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 என்கிற அந்த பாட்டை யார் மறுக்க முடியும், யார் மறக்க முடியும்? அந்த காக்கா பாட்டு இருக்கிறதே, அது ஒரு சாதாரணமான அந்த காட்சியும் அந்த பாடலும் அது சொல்லுகிற அந்த செய்திகளையும் நாம் எண்ணி பார்த்தால் அவருடைய திறன் நமக்கு தெரியும். அதே போல் அது அந்த காலம், இது இந்த காலம் என்று நல்ல தம்பியிலே கலைவாணர் பாடுவார். இப்படியெல்லாம் இருந்தது அந்த காலம், இப்படியெல்லாம் மாறி போயிற்று இந்த காலம் என்று அவர் பாடுவார். அந்த பாடலும் அவர் எழுதியது தான். அதே போல் எல்லோருக்கும் மிக நன்றாக தெரிந்த இன்றைய தலைமுறையினர் கூட கேட்டிருக்கக்கூடிய M.R. ராதாவினுடைய படத்தில் இரத்த கண்ணீர் படத்தில் வருகிற ஒரு பாட்டு, குற்றம் புரிந்தவன் நிம்மதி கொள்வது எப்படி என்று ஒரு பாட்டு இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பாடல்களெல்லாம் எளிமையாக அதே நேரத்தில் வலிமையாக எழுதியிருக்கிற ஆற்றல் மிகுந்தவர். 80 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மோடு வாழ்ந்தவர். 1899 செப்டம்பர் 25 அவருடைய பிறந்த நாள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய இடைக்காலம் வரையில் குறிப்பாக திரைப்படத்துறையில் புகழ்பெற்று விளங்கியவர் உடுமலை நாராயணகவி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.